ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழை மீன் திதிப்பு செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் இது வந்து 1 கிலோ வாழை மீன் 200 வாங்கியிருக்கேன். வாங்கி நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் கடுகு தாளிக்கிறதுக்கு, ஒரு 2 வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டு ஒரு 4-5 பல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 மெத்தடில் செய்வாங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டும் செய்யலாம். எனக்கு இப்படி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா, இந்த வாழை மீன் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே திதிப்பு தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது மீன் குழம்பு மாதிரி புளி மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் போட்டு இதில் வைக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த திதிப்புக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பச்சை மிளகா, நம்ம சேர்க்குற பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரம், வேறு எதுவும் கிடையாது. ஒரு மசாலா ஒன்று அரைச்சிருக்கிறோம். தேங்காய், மிளகு, சீரகம், பச்சை மிளகா போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் இதுக்கு, வேறு எந்த மிளகாத்தூள்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் மஞ்சத்தூள், அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இதுக்கு. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பும் போட்டோம்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வாழை மீன்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சீசனுக்குன்ற மாதிரி தான் கிடைக்கும், அடிக்கடி கிடைக்காது. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது எப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட்டு அந்த மாதிரி நார்மலாக மீன் வறுக்கிறதுல அந்த டேஸ்ட்டுன்றதுலாம் கம்மியாக தான் இருக்கும். இந்த திதிப்பு பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த பேஸ்ட்டு. 4 தேங்காய் பத்து, 4 பச்சை மிளகா மீடியம் சைஸு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது மட்டும்தான் இதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிருக்கிறேன். பச்சை மிளகா காரம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நல்லா அந்த மசாலாவை வந்து நம்ம வதக்கிற வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வந்து எண்ணெயில் வதக்கியிருக்கிறோம், அதுவும் இதை சேர்த்து போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸ் இதுவாக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நல்லது, கொஞ்சம் ஒரு மீடியமாக போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஏன்னா இதில் மிளகாத்தூள்லாம் எதுவும் இல்லை, வெறும் தேங்காய் மசாலா மட்டும்தான் இருக்குது. அது ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே அது நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு மூடியை போட்டுடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிச்சு. தேங்காய் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது சொல்லுவாங்க. ஓரளவுக்கு கொதிச்சோன்னா இப்போ வந்து நம்ம வந்து மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை இதில் சேர்த்துலாம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. காரம்லாம் ரொம்ப மைல்டாக நல்லாவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டைம் வந்து இந்த வாழை மீன் கிடச்சாக்கா நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இரும்பல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து இரும்பல், வறட்டு இரும்பல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வறட்டு இரும்பல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த இது நம்ம கொடுக்கும் போது நல்லா அது உடனே நமக்கு கேட்கும். இந்த வாழை மீனில் வந்து ஒரு மருத்துவ குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மருத்துவ குணம் இருக்குது, ரொம்பவே நல்லது அது உடம்புக்கும் கூட. இப்போ மீனை போட்டாச்சு, மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ நமக்கு சூப்பராக நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வாழை மீன் குழம்பு திதிப்பு, வாழை மீன் திதிப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.